Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நாம நினைச்ச மாதிரி அடுத்த ப்ராடக்ட் வந்துருச்சு. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, 2 நாளையில வரும்னு சொன்னேன். பட் இன்னைக்கே வந்துருச்சு. என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்க அப்படினா, MI பவர் பேங்க் தான். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ. ஸோ பாக்ஸை வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதான் நம்மளுக்கு வந்த பாக்ஸு. ஸோ நான் வந்து அந்த இடத்துல அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். எப்பவும் போல தான் 3 ப்ராடக்ட் வந்திருக்கு. 3மே நான் அந்த இடத்துல அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். சாதாரண சின்ன வாட்சுக்கே நான் உடனே அன்பாக்ஸ் பண்ணேன். இது வேறு MI பேட்ரி வேறு, அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் உடனே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அங்கே வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதுவா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்கிறதுக்காக நான் அதை உடனே அன்பேக்கிங் பண்ணிட்டேன். ஸோ இதான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டு MI பவர் பேங்க். ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோ அப்படிங்கிற ஆப்பில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ மீஷோ வந்து பாக்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி வந்திருக்கு. உள்ளே எனக்கு வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை பவர் பேங்க் எதுவும் ஆயிருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு தான். ஸோ அதான் உடனே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒன்றுமே ஆகலை. அதாவது அந்த பாக்ஸ் அப்படியே இருந்துச்சு, எதுவுமே டேமேஜ் ஆகலை. நான் இப்போ வந்து உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குது, பேட்ரி எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். MIனாலே ஒர்த்து தானே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். MI பவர் பேங்க் 2A 10,000 mAh. இது வந்து பிளாக் கலர் தான். டீட்டெயில் காட்டியிருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், ஃபார் கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு காட்டியிருக்குது. இது என்ன தெரியல, இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட். நம்மளுக்கு வந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நான் அப்படியே காட்டிட்டேன். நம்ம இதை தான் இப்போ அன்பேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுவோம். பேக்கிங் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதான் பவர் பேங்க், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சார்ஜர் இருக்குது. சார்ஜர் வந்து இதில் தான் இருக்குது. சின்ன கேபிள் தான், பெரிய கேபிள் இருக்கும்னு நினைச்சேன். சின்ன கேபிள் தான் இருந்துச்சு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். MI பவர் பேங்க் 2A 10,000 mAh. இதில் வந்து 2-3 கலர் இருந்துச்சு. ஆனால் ஒயிட்டுக்கு ஒரு ரேட் இருந்துச்சு, பிளாக்குக்கு ஒரு ரேட் இருந்துச்சு, அதே போல் ப்ளூவுக்கு ஒரு ரேட் இருந்துச்சு, ரெட்டுக்கு ஒரு ரேட் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த பிளாக் மட்டும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து இந்த பிளாக்குக்கு மட்டும் 721 rupees. வேறு எல்லாத்துக்குமே 129, அதாவது 1129. ஆனால் இந்த பிளாக் கலருக்கு மட்டும் 721க்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஆர்டர் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ சாரி, பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 USB கேபிள் போடுறதுக்கான பின் இருக்குது. அப்புறம் சார்ஜ் போடுறதுக்கு C டைப் பின்னும் நார்மல் பின்னும் இருக்குது. இப்போ எதுடா பவர் பட்டன் அப்படின்னு நானும் ரொம்ப நேரமாக தேடினேன் எங்கே அப்படின்னு சொல்லி. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் பவர் பட்டனு. பாருங்கள், லைட் எரியுது, 4 டாட் இருக்குது, அதுதான் லைட் எரியுது. நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. ஆஃப் பண்ணுறதுக்கு தான் எப்படின்னே தெரியலை. நான் ரொம்ப நேரமாக ப்ரெஸ் பண்ணேன், ஆனால் ஆஃப் ஆகலை. கொஞ்ச நேரம் நாம் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த லைட்டு வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுதான் நம்ம MI பவர் பேங்க்கு. லோ பட்ஜெட், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் பிடிச்சிருந்தா வாங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சீக்கிரமாக வாங்க. இதோட ஆஃபர் வந்து சீக்கிரமாக முடியலாம். அதனால் கொஞ்சம் நீங்களும் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த கேபிள் பாருங்கள், சின்ன கேபிள் தான். ஒயர் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து நார்மல் பின் தான், C டைப் பின் கிடையாது. நம்மளுக்கு இதில் தர்றது வந்து நார்மல் பின் தான் தராங்க, C டைப் பின் இல்லை. ஸோ அதுக்கு பேர் நம்ம தனியாக தான் வாங்கிக்கிடணும். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் அப்புறம் சொன்னேன் இந்த கேஷ்பேக்கு
2 ஜெராக்ஸ் இருக்குது. இது என்னன்னே தெரியல. ஃபோன்பே ஜிபே. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி நாம் நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சோம். இதோட ரேட்டு எல்லாமே லோ பட்ஜெட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கோங்க. ஒன்லி 721 rupees. ஆனால் ஆன்லைனில் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1199. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் வேறு மொபைலில் அடித்து பார்க்குறப்போ அதே 1199 தான் காட்டுச்சு. எனக்கு என்னன்னு தெரில. என்னோடய மொபைலில் நான் பார்க்கும்போது என்னோடய மொபைலில் மீஷோ ஆப்பில் பார்க்கும்போது 721 rupees தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்ஐ பவர் பேங்கோட அன்பாக்சிங் வீடியோ இவ்வளோ தான். பாக்ஸ் எல்லாமே இன்னொன்று சொல்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸ் மட்டும்தான், அதாவது வெளியே உள்ள அந்த பாக்ஸ் மட்டும்தான் டேமேஜாக வந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. வெளியே உள்ள பாக்ஸ் மட்டும்தான் ரொம்ப டேமேஜு. அப்புறம் உள்ளே எடுத்து பார்க்கவும் தான் கொஞ்சம் கூலாச்சு. நல்லா இருந்துச்சு. பாக்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் அதாவது பவர் பேங்க்கோட பாக்ஸ் மட்டும் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருந்துச்சு. பேக்கிங் அந்த இது மட்டும்தான் புவராக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் புதுசாக யாரும் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டையும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் வருது. அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி எதுவும் ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ மாறும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys. Thank you.